விஜய் அவர்கள் 2026 கட்சி நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்கள் எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2026 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதம் முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு என்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போயும் அதான் தொடரும். ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ணுற யார் பண்ணுறா? யார் கேட்கணுமே தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யாருன்னு தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க. சரி, அதான ராமர் கோயில் பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க. அது அரசியல் பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரும்போது தான் தெரியும். அதான் அந்த கூட்டணிலாம் இல்லை. பஸ் அந்த கூட்டணியும் நான் போகல. அதை நான் வந்து சிந்தித்து கூட பார்க்கல. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து நான் பண்ணுறதுக்கான தயார் நிலையில் அதுக்கு நடந்த சூழல் வேறு. அதனால் இந்த முடிவு எடுத்தோம். இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லை. திரைப்படத்தில் வந்து அதிகமாக அவன் பணம் வேணும் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு. எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே பாஸ். எனக்கு பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கட்சி நடத்தணும், பொது வாழ்க்கையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ண வேண்டாம். அரசுக்கிட்ட நிறைய கட்சி நான் 30,000 கோடி வச்சுருக்கேன். அவர் இல்லையா அவன்கிட்ட? அவர் இருந்தால் அள்ளி வீசி இருப்பேன்ல, அது கூட இருக்காது. 2 நாள் கழிச்சிருப்பாரு. ஏன்னா அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான். வாய்ப்பு கொடுத்து பாருங்க. தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான். விஜய் அவர்கள் 2026 கட்சி நோக்கி நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்கள் எங்களோட கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2026 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதம் முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு என்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போயும் அதான் தொடரும். ரொம்ப நன்றி பாஸ். தேங்க்யூ.